போய் பார்க்கலாம். உட்காருங்க. கொஞ்சம் அந்த சைட் போயிடலாம். சரிங்க. இங்க நிக்க வேண்டாம். இங்க ஓரமா நிறுத்துங்க. அலமே என்ன பண்ணலாம்? நேரா உள்ளே போயிட்டு நேத்து கூப்பிட்டு அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டுடலாமா? ஐயோ அது சரியா வராது மகி. அவன் நல்லவனா இருந்து நல்ல நோக்கத்துல கூட்டிட்டு வந்திருந்தானா பரவாயில்ல. இந்தாங்க உங்க பொண்ணு இங்க இருக்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடுவான். ஆனா அவன் தப்பான ஆளா இருந்து கிரிமினல் இன்டென்ஷனோட அனன்யாவை கடத்தி இருந்தானா நம்ம போய் விசாரிச்சா பிரச்சனை ஆயிடும். அவன் அலர்ட் ஆயிடுவான். அது மட்டும் இல்லாம அனன்யாவை ஏதாவது பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சரி கல்பனா வை, நான் சொல்லிக்கிறேன் வை. ஏய் கல்பனா கான்ஃபரன்ஸுக்காக பெங்களூர் வரைக்கும் போயிருக்கா. நாளைக்கு வந்துருவா. வீட்டை பத்திரமா பாத்துக்க, டைம் ஆச்சு. ஏ ஸ்ரேயா, நீ காலேஜுக்கு போலையா? இப்பதான்ப்பா காலேஜ் போயிட்டு வரேன். இப்பதானா? அதுக்குள்ள காலேஜ் விட்டுட்டாங்களா? ஆமாப்பா, இன்னைக்கு 4-5 ப்ரொஃபசர் லீவு. அதான் கிளாஸ் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ பாத்துக்க, நான் வரேன். அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்பா. ஏ பெருமாள், வீட்டு செலவுக்கு ஒரு 500 பணம் கொடுத்தல, அதுல ஒரு 200 கொடுத்துரு. ஓகே சார். ஓகே வரேன். அப்பா என்ன? எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பணம் வேணும். ஜாஸ்தியா? ஏய் அந்த 500 இவள்கிட்ட கொடுத்துறா. வீட்டு செலவுக்கு நான் அப்புறமா தரேன், பாத்துக்க. அப்பா எனக்கு 5000 ரூபாய் வேணும்பா. 5000? ஏடி அவ்வளவு பணம் உனக்கு எதுக்கு? காலேஜ்ல ஒரு கெட் டுகெதருக்கு பிளான் பண்ணிருக்கோம்ப்பா, அதுக்கு தான். கெட் டுகெதருக்கு 5000 ரூபாயா? கொஞ்சம் பெருசா பிளான் பண்ணிருக்கோம்ப்பா. Dress, gift அது இதுன்னு நிறைய செலவு இருக்குப்பா. சரி நீ இப்ப சொல்ற விளக்கெல்லாம் எனக்கு கேட்க நேரம் இல்ல. சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் நீ சொல்லிக்க, சுத்தி வந்துட்டோம். அப்பா சாயங்காலமா? எனக்கு இப்பவே வேணும்பா. என்ன விளையாடுறியா? நானே இப்ப அவசர வேலை கிளம்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன். கடங்காரி மாதிரி வாசலே நின்று காசு கொடு கேட்டுட்டு இருக்கேன். அடிச்சு மூஞ்சிய பேத்துருவேன். நாளைக்கு தானே காலேஜ், அப்புறம் என்ன சாயங்காலம் பாத்துக்கலாம். எனக்கு ஏற்கனவே லேட் ஆகி போச்சு. பாத்துக்கலாம். பாப்பா அந்த 500 ரூபாய் தரேன், வா பாப்பா. பாப்பா இந்த பாப்பா 500 ரூபாய் இருக்கு. எனக்கு ஒண்ணு வேண்டாம். சரி சூப் வச்சு குடிக்கிறியா பாப்பா? வேண்டாம். சூடா இருக்கு பாப்பா. நான் அதை விட சூடா இருக்கேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. வெஜிடபிள் சூப். நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. பாப்பா சூப் குடிக்கல என்ன பாப்பா சங்கடம்? காலேஜ் போயிட்டு வந்திருக்கீங்க, பசிக்கும், இன்னும் சாப்பாடு ரெடி ஆகல. நீ சூப் குடிச்சிட்டு பாப்பா, சாப்பாடு ரெடி ஆயிரும். ஏன்னா இப்படி எப்ப பார்த்தாலும் டீ குடி சூப்ப குடின்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க. வேண்டானா விட்டுருங்களேன். அவசரமா என் ஃப்ரெண்ட பார்க்க போகணும், நான் கிளம்புறேன்.
நிரஞ்சன், நிரஞ்சன், என்ன? எனக்கு என் பொண்ணு பார்க்கணும். யூ ஆர் ரைட். உன் பொண்ணு நீ பார்க்கணும்ல? ஆமா. ஐயோ, அனு, இப்படி இல்ல. என் பொண்ணை நான் நேர்ல பார்க்கணும். எப்போ என் பொண்ணு கிட்ட என்ன கூட்டிட்டு போவேன்? எனக்கு எப்போ தோணுதோ அப்போ. உனக்கு எப்ப தோணும்? தெரியாது. எனக்கு மேல இடத்துல இருந்து உத்தரவு வரும் அப்போ. ஏய், நீ என்ன உளறுற? உனக்கு யாரு மேலிடம்? இதோ, இதான். இங்க இருந்து உத்தரவு வரும்போது தான் உன்னை அங்க கூட்டு போவேன். There is a limit for everything. இது பாரு, என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் சொல்லிட்டேன். அப்படி நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலே உன் பொண்ணுக்கு பிரச்சனை ஆயிடும். நினைப்ப? இப்ப நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன்? பணிவா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அதுக்கு என் பொண்ணை எதுக்கு நீ டார்ச்சர் பண்ற? டார்ச்சர்? மீ? நோ 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 நோ, நாட் அட் ஆல். நீ ஏன் பார்த்தல்ல எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. நான் அவளை டார்ச்சர் பண்ணா அவ எப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருப்பா? ஏசி ரூம் வித் அட்டாச் பாத்ரூம், பால், பழம், பிரெட், பிஸ்கட்னு உன் பொண்ணுக்கு எவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்கேன் தெரியுமா? எவ்வளவு வசதி பண்ணி கொடுத்தா என்ன? அவளை ஒரு ஜெயில அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி தானே அடைச்சு வச்சிருக்க. அவ அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும்னு நினைக்க மாட்டாளா? இல்ல தனியா அந்த ரூம்ல பயந்து அழ மாட்டாளா? அவ சுதந்திரமா உங்க வீட்டுல இருந்தாலே அப்பெல்லாம் நீ கூட இருந்தியா? ஒரு அம்மாவா அவளுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையில செஞ்சிருக்கியா? அப்பெல்லாம் அழுதது இல்லையா? அது வேற சூழ்நிலை, இது வேற சூழ்நிலை. கரெக்ட் கரெக்ட். அந்த சூழ்நிலை நீ கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த சூழ்நிலை வந்திருக்காதே. தப்பு உன்னோட தான் இருக்கு. இங்க பாரு நிரஞ்சன், உன்னோட ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கிறது என் நோக்கம் இல்ல. எனக்கு என் பொண்ணு வேணும். என் பொண்ணுக்கு நான் வேணும். ப்ளீஸ் என் பொண்ணை விட்டுடு. அவ பாவம் தானே. எனக்கும் பாவமா தான் இருக்கு. நான் அவளை ஒண்ணும் செய்ய மாட்டேன். ஆனா நான் அவளை விட்டேன் வை, நீ அடங்க மாட்டிய. நீ சும்மாவே அடங்கப்படாரு. என் கையில வேற பிடிமானம் இல்லைன்னு தெரிஞ்சா நீ என்ன காலி பண்ணிட மாட்ட? இல்ல, அப்படி இல்ல, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் தான் நீ சொல்றது எல்லாம் கேக்குறேனே, இனிமேலும் எல்லாம் கேட்பேன். ப்ளீஸ் என் பொண்ணை மட்டும் விட்டுட. ஆர்த்தி, உனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, உன் பொண்ணை நான் விட்டேன்னு வை, அவ வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்லுவா. உன் வீட்டுல விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புவாங்க. என்ன பிடிச்சிட்டாங்கன்னு வை, அப்புறம் நான் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிக்க முடியாம போயிடும். அதனாலதான் உன் பொண்ணை நான் இன்னும் ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கேன். அப்படி என்னதான் வேலை பண்ணி முடிக்க போற? அது எப்படி உன்கிட்ட சொல்றது? நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், உன் கால்ல கூட விழுந்துடுறேன். அட்லீஸ்ட் அனு இருக்கிற இடத்துக்காவது என்ன கூட்டிட்டு போ ப்ளீஸ். அது வேணா பண்ணலாம். அதுக்குள்ள எனக்கு வர வேண்டிய உத்தரவு வந்துருச்சுன்னா உங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணிடுவேன். சரி வா, உன் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போலாம். வா. மகி, அது அந்த வாங்க வாங்க போலாம். போலாம். ரைட் போ.
மாமனார் ஆட்டோவே கிடைக்கும்னு பார்த்தேன், ஆனா கிடைக்கல. அதான் கிடைச்ச ஆட்டோலயே வந்துட்டேன். உனக்கு என்ன கிண்டலா போச்சுல? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா ஆட்டோ கிடைச்சிருந்தா அவரையும் உன்னோட பர்த்டே செலிப்ரேஷன் கூப்பிட்டுருக்கலாம். பாருங்க, நீங்க பெத்த கௌதம புத்தன்னு காட்டியிருக்கலாம். இந்த புத்தரோட பிறந்த நாள் உலக கொண்டாடாட்டியும் நான் கொண்டாடுவேன்னு சொல்லியிருக்கலாம். ச்சே, அந்த சான்ஸ் மிஸ் ஆயிருச்சு. ஸ்ரீ, என்ன சித்து, ஃபீலிங் ஆயிட்டியா? அழுதுறாதடா. இந்தா உன்னோட பர்த்டேக்கு என்னோட கிஃப்ட் ட்ரெஸ். எதுக்கு ஸ்ரீ இதெல்லாம்? ஹேய், போட்டுக்கிறதுக்கு தான். அது தெரியுது, எதுக்கு இந்த வெட்டி செலவுன்னு தான் கேக்குறேன். உனக்காக பண்றதுல எதுவுமே வெட்டியால, புரியுதா? இதுக்கெல்லாம் ஏது காசு? என் அம்மாட்ட வாங்கின. அம்மா கிட்டியா? அவங்க ஒன்னும் சொல்லலையா? அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சாதானே. ஃப்ரெண்டுக்கு ஒரு அவசர தேவைன்னு பொய் சொல்லி இந்த காசை வாங்கினேன். ஏன் ஸ்ரீ இதெல்லாம்? ஹேய், உனக்காக தான். பொய் சொல்லி காசு வாங்கி என் பர்த்டேவை கொண்டாடுறது அவசியம் தானா? உங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு ரொம்ப ஜாஸ்தி. நீயும் சரி, உங்க அப்பாவும் சரி, இந்த உலகத்துல பொழிக்கவே மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் உண்மை, நியாயம், நீதினு காலாவதியான போன விஷயத்தை பத்தியே பேசிட்டு இருப்பீங்க. இல்ல ஸ்ரீ, திரும்ப திரும்ப அதே பேசி போர் அடிக்க வைக்காத. இதெல்லாம் ஒரு லவ்ல சின்ன த்ரில்ரா. நான் உனக்கு கிஃப்ட் வாங்கி தரதும், நீ எனக்கு கிஃப்ட் வாங்கி தரதும், இதெல்லாம் கூட இல்லனா என்னடா லவ் வேண்டி கிடக்குது? டேய், லவ் பண்ற பொண்ணு ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காளே, அதை எடுத்து பாத்தியா நீ? அதை செய்டா முதல்ல. இல்ல என்ன ரேட்னு பாக்குறேன். Dress நல்லா இருக்குன்னு பார்க்க சொன்னா பிரைஸ் டாக தேடிட்டு இருக்க. உன்னையெல்லாம் நான் தான் இதோட வேலை, போதுமா? இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ரீ. அப்பாடா, இந்த பதில் வாங்குறதுக்குள்ள எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. சரி கிளம்பு, பைக் எடு. எங்க போறோம்? அடுத்த கட்ட கொண்டாடுறதுக்கு தான். உனக்கு கேக் வெட்ட போறோம். எங்க ஸ்ரீ? ஹோட்டல் தான் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா பணம் பத்தாது. அதான் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அவ வீட்டு மொட்டை மாடிலே அரேஞ்ச் பண்ணிட்டேன். வா போலாம். அங்க போய் இந்த Dress போட்டு கேக் வெட்டலாம். சரியா? நம்ம கொஞ்சம் அப்படி போயிடலாம். இருங்க. எதுக்கு எங்க கூட்டிட்டு போறான்? ஒருவேளை அண்ணன் இங்கதான் அடைச்சு வச்சிருக்கானோ? சட்டுன்னு உள்ள போய் என்னன்னு பாத்துலாமா? ஐயோ இருங்க, வெயிட் பண்ணலாம். முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம். பண்ணுங்க. என்ன கேசவ், வெளியே கிளம்புறியா? ஆமாப்பா, பொண்டாட்டியும் பிள்ளையும் தேடி போறேன். பிடிக்காத மருமகளுங்கிறதுக்காக நீங்க வேணும்னா கை கட்டி சும்மா இருக்கலாம், ஆனா என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாதுப்பா. டேய், உன் பொண்டாட்டி தான் புரியாம இப்படி பேசுறானா, நீ ஏன்டா அப்படி பேசுற? பேச வைக்கிறீங்களேப்பா.
ஆர்த்தி அனன்யாவும் நேத்து காலில இருந்து வீட்டுல இல்ல. இன்னைக்கு 2வது நாள், எந்த தகவலும் இல்ல. உங்களுக்கு இத பத்தி ஏதாவது கவலை இருக்கா? வேண்டாமா, நான் ஆர்த்தி அனன்யாவும் தேடி போறேன். இரு எங்க போய் தேட போற அவங்கள? நேத்து ராத்திரி அவ திருப்பதி போறதா சொன்னாப்பா. அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்ல. நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு திருப்பதிக்கே போய் அவங்கள தேட போறேன். அதான். ஆர்த்தி திருப்பதியில இல்ல, அவ திருப்பதிக்கே போகலப்பா. நாம நம்பிட்டு இருக்க மாதிரி அனன்யா ஆர்த்தி கூட இல்ல. என்னப்பா சொல்றீங்க? அனன்யா ஆர்த்தி கூட இல்லன்னா அப்ப யாரு கூட இருக்கா? அனன்யா ஆர்த்தி கூட தான் இருக்கான்னு அவன் எதுக்காக போய் சொல்றான்? என்ன புரியல எனக்கு. அப்பா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? தெரிஞ்சவங்களை வச்சு விசாரிச்சேன்ப்பா, அது மூலமா தெரியும். ஐயோ, இரு வரேன். என்ன அலமோ, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? சார், அந்த நிலச்சர் வீட்டுக்கிட்ட நாங்க வெயிட் பண்ணோம். அப்ப அவன் ஆர்த்தி மேடம கூட்டிட்டு கார்ல கிளம்புனா சார். என்னம்மா, ஆர்த்தி அவங்க கூட போனாளா? அனன்யா கூட இருக்காளா பாத்தியா? இல்ல சார், ஆர்த்தி மேடத்தை மட்டும் தான் கூட்டிட்டு கிளம்புனா. நாங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். இங்க கெரகம்பாக்கம்ல ஊருக்கு வெளியில தனியா ஒரு வீடு இருக்கு சார், அங்கதான் அழைச்சிட்டு வந்திருக்கான். அவன் என்னமோ தப்பான ஆளா தான் தெரியுது சார். அப்ப போலீஸ்க்கு தகவல் சொல்லிடலாம். சார், நாங்களே சொல்லிட்டோம் சார், போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. நாங்களும் அங்க வரமா? ஓகே சார். ஓகே. அப்பா, என்னப்பா ஆர்த்தி அனன்யா எங்க இருக்காங்க? போற வழியில சொல்றேன், வா. உன் வண்டியிலே போயிடலாம். அனு, 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 நிரஞ்சன் எங்க அனு? அவகிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தானே எனக்கு கூட்டிட்டு வந்தேன். ப்ளீஸ் சொல்லு, உன்னை கும்பிடுறேன். அவ இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ ப்ளீஸ். அவ சின்ன பொண்ணு, அவளை விட்டுடு. என்னம்மா, உன் பொண்ணை பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமா. வா. அனு, 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 அம்மா, இந்த ஆளு உங்களுக்கு ஏதோ இன்விடேஷன் கொடுக்கணும்னு சொல்லி கார்ல தள்ளிட்டு வந்து நீங்க அடைச்சு வச்சுட்டாமா. ஏம்மா இப்படி பண்ணா? நான் என்னம்மா பண்ணேன்? இந்த மாதிரி அம்மாவுக்கு மகளா போறதுக்கல்ல, அதான் பெத்தவங்க பண்ண பாவம் பொண்ணு தலையில வந்து விழுது. சீ, வாய் மூடு. அப்படி என்னடா நான் பாவம் பண்ணிட்டேன்? நீதான் அழுக்கு பிடிச்சவன். உன் கண்ணு சரியில்லை, புத்தி சரியில்லை, ஏன் உன் மனசே சரியில்லை. சிரிச்சு பேசுறவங்க, சட்டமா பேசுறவங்க எல்லாம் தப்பானவங்கன்னு உனக்கு யாரா சொன்னது? உன் புத்தியில தப்ப வச்சுக்கிட்டு என்ன தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்கு? சரி, அப்படியே நான் தப்பானவளா இருந்தாலும் என் பொண்ணை கொண்டு வந்து அடைச்சு வைப்பியா? இதுல இருந்து உனக்கே புரியல நீ எவ்வளவு வக்கரம் பிடிச்சவன்னு. நீங்க எல்லாம் வக்கரம் பிடிச்சு அலைவீங்க, ஆனா தப்பு மட்டும் எகல சொல்வீங்களா? ராஸ்கல், ராஸ்கல். என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? அதுவும் நல்ல மாதிரி பேசுற. நான் நல்லவதான்டா, அத அப்படி பேசுறேன். பப்புக்கு போய் தண்ணி அடிச்சு கூத்து அடிக்கிற, நீ நல்லவளா? ஏய், நான் நல்லவளா கெட்டவளான்னு சொல்ல வேண்டியது ஏன் குடும்பம். நான் தப்பானவளா இருந்தா அதுக்கு தண்டிக்க வேண்டியது ஏன் குடும்பம். ஏன் விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரா? என்ன தண்டிக்கிறதுக்கு நீ யாருங்கிற? என் பொண்ண ரூம்ல கொண்டு வந்து அடைச்சு வைக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? டேய், பேச்ச மாத்திரடா, பேச்ச மாத்திரா. எப்படி பேச்ச மாத்திரா பாரு. அவ பேசுற பேச்சுக்கும் போட்ட ஆட்டத்துக்கும் அவளை கொன்றா. கொன்னுடு, அவ மூச்சை நிப்பாட்டு. இப்பவே கொன்னுடு, கொன்னு கொல்லு. ஓகே ஓகே ஓகே, நான் தான் வந்துட்டேன்ல, அழாத. அனு, வேண்டாம் நிரஞ்சன், வேண்டாம். நீ சொன்னது எல்லாத்தையும் நான் தான் கேட்டேன்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த கொலவெறி? ப்ளீஸ் நிரஞ்சன், உன்னை கூப்பிடுறேன், எங்களை விட்டுடு ப்ளீஸ். ப்ளீஸ். விடுறதுக்கா உன் பொண்ணை கடத்தின? உன் கதை முடிஞ்சது. பேசாம குத்திடுவேன். இங்கே இரு, குத்திடுவேன். வந்தா குத்திடுவேன்.